தோல்வின்றது பார்த்தீங்கன்னா கூட ஒரு 50 நாள் ஓடி இருக்கும் அந்த படம். பரவாயில்லைன்ற மாதிரி இருக்கும். அப்படியே வந்து பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். நினைத்த அளவுக்கு நினச்சி பார்க்குற அளவுக்கு நம்ம நினச்சி எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு 3-4 படங்கள் இருந்திருக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவர் படங்களில் ஒரு 7 பிக்சர்ஸ் பெரிய ஹிட்டு படம். அப்படியே 100 நாட்களை தாண்டி ஓடி அப்படின்னு வரும்போது அவருக்குன்னு அந்த திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தி இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து ஒரு பீரியடில் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அவரை திரைக்கதை எழுதுவது எப்படின்னு சொல்லி புத்தகம்லாம் எழுதியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே அப்படின்னாலே பாக்யராஜ் வந்து அத்தாரிட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது திரைக்கதை அமைப்பதில் மன்னன் பாக்யராஜ் அப்படின்ற, அதாவது இந்த ஜெனரேஷன் வர்றது வர, இப்போ இருக்க ஜெனரேஷன் வர்றது வர அவர் தொடர்ந்து 15 ஆண்டுகள் வந்து அவருடைய திரைக்கதை அப்படின்றத வச்சு மக்கள் மனசில் வந்து படப்பிடிப்பு படத்துறையில் இருக்கிறவங்க, படத்துறையில் அசிஸ்டன்ட் டைரக்டர்களாக இருக்கிறவங்க, படத்துறையில் வளரணும்னு நினைக்கக்கூடியவங்க, படத்துறை மீது வந்து பெரிய அளவுக்கு காதல் இருக்கக்கூடியவங்க, சினிமாவினுடைய ரசிகர்கள், கலைத்துறையை வந்து ரொம்ப அப்படியே மோகமாக பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, தொடர்ந்து படங்கள் பார்க்குறவங்க எல்லாருடைய மனசுலையும் பாக்யராஜுக்குன்னு ஒரு மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய மிக உயர்ந்த இடத்தை வந்து பாக்யராஜ் வந்து தன்னுடைய திறமையால் கிரியேட் பண்ணி வச்சுருந்தார். இப்போ இந்த ஜெனரேஷன் பீப்புள் அதை தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து அப்படியே வந்து கதாநாயகனாகவும் நடித்து படம் டைரக்டராகவும் இருந்து இவ்வளோ பெரிய ஹிட்டுகள்லாம் கொடுத்து மக்கள் மனசில் ஆழமாக இடம் பிடிச்சி அப்படியே தொடர்ந்து இருக்கிறதுன்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய விஷயம். அப்படிப்பட்ட காரியத்தை இப்போவும் அவர் வந்து அப்படியே தனுஷ் கூட ஜெயம் ரவி கூடையெல்லாம் அப்படி நடிச்சுட்டு தானே இருக்காரு. வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் நடிக்கத்தானே செய்கிறாரு. அது அப்படி வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து அவரை வந்து இப்போ ஜெயம் ரவி கூடையோ தனுஷ் கூடையோ நடிக்கிறத வந்து இப்போ இருக்க ஜெனரேஷன் இதை பார்க்கலாம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இவருடைய பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் என்ன, எப்படிப்பட்ட ஆழமான முத்திரைகள்லாம் தமிழ் பட உலகத்தில் வந்து இவர் பதிச்சிருக்காருன்றதை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இவருடைய ட்ராவலிங் அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஈவன் நவ் இந்த ஜெனரேஷன்லேருந்து கூட இதை மாதிரி ராஜ் கபூர் பேட்டர்னில், பாக்யராஜ் பேட்டர்னில் அப்படியே சிம்பத்தட்டிக் கேரக்டர், மக்கள் கிட்ட வந்து அப்படியே ஒரு பரிதாப உணர்வை உண்டாக்கக்கூடிய அப்படியே ஒரு கேரக்டர் வந்து இந்த ஜெனரேஷனில் கூட யாரோ ஒரு கதாநாயகன் ஸ்டார்ட் பண்ணி அந்த பேட்டர்னில் பாக்யராஜை அடியுற்றி, பாக்யராஜை பின்பற்றி, பாக்யராஜனுடைய பாதையில் இந்த தலைமுறையை சேர்ந்த யாராவது ஒரு கதாநாயகன் அந்த பாதையில் அருமையான கதையை எடுத்து கதாபாத்திரம் மட்டும் மக்கள் மனசில் சிம்பத்தி கிடைக்கிறது மாதிரி அப்பாவியாக, வெள்ளந்தியாக, வெள்ள மனசு கொண்டவனாக கதாபாத்திரத்தை அமைச்சாச்சுன்னா ராஜ்கபூரை போல, பாக்யராஜை போல நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும். இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் 2. முதல்ல இதே மாதிரி வெற்றி பெற்ற பல மனிதர்களுடைய கதையை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருவேன். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறதோட நின்றுடாமல் உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க, தெரிஞ்சவங்க இருப்பாங்க, வெல்விஷர்ஸ் இருப்பாங்க, எல்லாருக்கும் இதை உடனடியாக ஷேர் பண்ணிங்கன்னா இப்போ இந்த பயன் இருக்கு இல்லையா, பிரயோஜனம்ன்றது உங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் கிடைக்கும். உடனடியாக அதை செய்யுங்க.